114 மாவட்ட செயலாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சு. ஏற்கனவே எவ்வளவு அறிவிச்சிருந்தோம், இப்போ எவ்வளவு அறிவிச்சிருக்கோம்? உங்களுக்கு எல்லாமே அறிவிக்க உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நாங்கள் அனுப்பி கொண்டு இருக்கிறோம். அதில் நீங்கள் இன்னையோட மொத்தமாக பார்த்தீங்கன்னா 114 பேர். அதிகரிக்க வாய்ப்பு எதுவும் இருக்குதா? மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு ஏதாவது இருக்கு? அது தளபதி முடிவு பண்ணுவார். கட்சியோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவா இருக்கு? மாவட்டத்தில் ஆல்மோஸ்ட் ஃபில் பண்ணிட்டீங்க, ஒரு 6 மட்டும் தான் இருக்கு. இந்த 6 எப்போ போட போறீங்க? மிச்சம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? எங்கள் தலைவர் அதற்கு அடுத்தபடியாக அதை அறிவிப்பார். அதுக்கு அடுத்தபடியாக மிக விரைவில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கும். ஆல்மோஸ்ட் மாவட்ட செயலாளர் நியமனம் முடிஞ்சிருக்கு. அடுத்த கட்டமா தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் போறதா ஒரு பேச்சு இருக்கு. எப்ப சுற்றுப்பயணம்? அது முதல்ல போவாரா? முதல்ல சுற்றுப்பயணம் போவாரா? நீங்க என்ன கேள்வியா இந்த மாதிரியான ஒரு கேள்வி ஏன் கேக்குறீங்க? அதுதான் கேக்குறோம். இல்ல ஏன் அப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க? போக போறான்னு சொல்றீங்க. வழங்கப்படும் அப்படிங்கறத சொல்லிருக்கீங்க. இப்ப விஜயுடைய ஒரு உதவியாளர் ராஜேந்திரனுடைய சபரிக்கு பதவி வழங்கப்பட்டதா அவரு அவங்க அப்பா ஒரு 35 வருஷமா தலைவரோட இருக்கிறாரு. அவரு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவரும் சின்ன வயசுலேருந்து நற்பணி மன்றமாக இருக்கும்போது அவர் போர்டெல்லாம் திறந்து அவர் சின்ன வயசுலேயே இருந்து தான் வந்திருக்கிறவர் ஒழிய அது எப்பயுமே தளபதியோடைய ரசிகர்கள் தோழர்களுக்கு தான் பதவியெல்லாம் கொடுத்துருக்குறோம். இல்லை சார், ஒரே ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சு இருங்களேன். எல்லாருக்கும் உங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு இதுன்னா, எப்படி பதவி போட்டா எப்படியாவது சலசலப்பெல்லாம் உண்டாகும்னு எல்லாரும் எதிர்பார்த்தது ரைட்டுங்களா? அது தலைவர் கரெக்டா யார் உழைத்தார்களோ அவருக்கு அறிவிச்சிருக்கிறார். அதனால எந்த ஒரு சலசலப்புக்கும் வழி இல்லை. 1-2 அப்படி வேணுங்கனே யாராவது ஏதாவது சொல்லி அதை சலசலப்பை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது தமிழக வெற்றி கழகத்தில் அது நடக்காது. எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ அது மட்டும்தான் எங்களுடைய தமிழக வெற்றி கழக தோழர்கள் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி நாங்கள் நடந்து கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் பார்த்தீங்களா. நன்றி.